இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொசீஜர் அண்ட் க்ரைட்டீரியா ஃபார் த டிக்ளரேஷன் ஆஃப் செட் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூஜிசி நோட்டிஃபிகேஷன் படி February 2018 இதுதாங்க ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் குவாலிஃபைங் ஸ்லாட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ். அப்போது இப்போ ஒரு 90,000 பீப்புள்ஸ் வந்து அப்பியர்டு அப்படின்னா 6% அப்படின்போது 5,400 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எடுப்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இன் டிஎன் செட்டு. ஸோ இது மகாராஷ்டிராவுக்கு, பட் இது நமக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இது வந்து யூஜிசி நாம்ஸ் 2018 வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் படி 40% ஆஃப் அக்ரிகேட்டட் மார்க் இன் போத் சப்ஜெக்ட் ஓசி கேண்டிடேட்டுக்கு, 35% இன் போத் சப்ஜெக்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் தென் ஓசி கேண்டிடேட்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வாங்கினா போதும். அதேமாரி பார்த்தீங்கன்னா 105 மார்க் வந்து நீங்கள் வந்து வாங்கினா தான் வந்து டிஎன் செட்டோடைய செலெக்ஷன் ப்ராசஸ்குள்ளேயே வந்து போவீங்க. அதாவது பேப்பர் 1 and 2 ரெண்டுத்தையும் சேர்த்து. ஸோ அப்படி அலாட் பண்ண வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம டோட்டல் அலோகேஷன் சீட் 5,400ல் பிரிப்பாங்க. அந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் வந்து ஃபார் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 31%, அப்போ 1,674. பிசிக்கு வந்து 30%, இப்போ 1,620. அந்த பிசியில் எக்ஸாக்ட் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,431. பிசி முஸ்லீமுக்கு வந்து 189. ஸோ அப்போ எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,080. இப்படி வந்து பிரியும். அதேமாரி மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து பிரியும். ஸோ இதில் இந்த நம்பர் ஆஃப் இதில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்ப்பாங்க. மேலே வந்து யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு மினிமம் குவாலிஃபைடுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி குவாலிஃபைடு ஆனவங்களில் எத்தனை பேர்த்த செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அப்படின் போது நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து வரும். அப்போ அதுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 4,000 பீப்புள்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கேட்டகரி வந்து எடுத்துக்குவோம். பிசி கேட்டகரியில் 4,000 பீப்புள்ஸ் வந்து ஃப்ரம் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் அமாங் 20,000 பீப்புள் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் வந்து டோட்டலாக ஃபிசிக்ஸில் 20,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4,000 பிசி கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபைடு அப்படின்னா, அதேமாரி ஓவரால் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் சப்ஜெக்டில் 20,000 பீப்புள் வந்து ஆஸ் அ பிசி கேண்டிடேட்டாக வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனோட இருக்காங்க. அதாவது 35%க்கு மேலே இருக்காங்க, 105 மார்க்குக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்ட்டு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் சீட்ஸ் எவ்வளவு 1,431 பார்த்தீங்கன்னா 286. இந்த 286 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஓசிக்கு ஒரு கட் ஆஃப் வரும். ஓகேவா? இப்போ ஓசிக்கு 240 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து இன்சர்ட் பிசி ஓசியோட லாஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 180ல் முடியுது. நான் சொல்கிறது ஃபிசிக்ஸ் கம்யூனிட்டிக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? 180ல் முடியுது அப்படின்னா அப்போ எகெயின் 180லேருந்து பிசியில் 180க்கு கீழே பிசியில் டாப்பில் யார் வாங்கியிருக்காங்க 286 பீப்புள்ஸ். அந்த 286 பீப்புள்ஸ் அப்படியே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எவ்வளோ ஸ்லீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுவும் அப்படி தான். இப்போ வந்து ஒரு ஃபிசிக்ஸ் கம்யூனிட்டியில் எம்பிசி பீப்புள் ஒரு 1,000 பீப்புள்ஸ் வந்து குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படின்னா அப்போ நமக்கு வந்து சீட் அலோகேட்டட் 1,080. ஸோ அப்போது 432 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் செலக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம பார்க்குறது. அதேமாரி இப்போ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க் வைஸ் வந்து இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். அதேமாரி அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுனால இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப அதிகம்.
ஓவரால் சப்ஜெக்ட் படி. அப்போ நமக்கு டினாமினேட்டரில் நம்பர் அதிகமாக இருக்கும்போது நியூமரேட்டரில் அப்பியர்டு கேண்டிடேட்ஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் அதிகமாக வந்து குவாலிஃபை இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்பர் ஆஃப் சீட் அலோகேட் பண்ணுறதும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் கம்யூனிட்டி பீப்புள் நிறைய பேர் வந்து அப்பியர்ட் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் குவாலிஃபைட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த சயின்ஸ் கம்யூனிட்டி பீப்புளில் யார் டாப்பாக அதிக பீப்புள்ஸ் வந்து அப்பியர்ட் ஆகி அதிக பீப்புள்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்.